வெல்கம் டு கேலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2025ல இசிஇ சேர்ந்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவில் செமஸ்டர் 1ல இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் என்ன படிக்க போறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் டிப்ஸு, ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. டீட்டெயில்டாக ஒரு ஒரு சப்ஜெக்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த செமஸ்டர் பற்றின ஒரு ஓவர்வியூவை பார்க்கலாம். இந்த செமஸ்டரில் மொத்தம் 11 சப்ஜெக்ட்ஸ், அதாவது 23 கிரெடிட்ஸ் இருக்குது. இதில் 7 தியரி, அதாவது லெக்சர் சப்ஜெக்ட்ஸ், 2 லேப், அதாவது ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் 2 ஆக்டிவிட்டி பேஸ்டு கோர்சஸும் இருக்குது. இந்த செமஸ்டர் மெயின்லி இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸ்க்காக பில்ட் பண்ணக்கூடிய ஒரு செமஸ்டர். அதனால ஒரு ஒரு சப்ஜெக்டும் ஃபியூச்சர் செமஸ்டருக்கு பேஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த செமஸ்டரில் நீங்கள் வாங்க போகிற ஜிபிஏ தான் உங்களோட ஓவரால் சிஜிபிஏக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பேஸாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்ளைடு கேல்குலஸ். இது 4 கிரெடிட், அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட். இதில் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ், லிமிட், கண்டினியூட்டி, டிஃப்ரென்ஷியேஷன், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், இன்டெக்ரல்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் பற்றி படிப்பீங்க. இந்த சப்ஜெக்ட் ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் படிக்க போகிற சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், ப்ராபபிலிட்டி, சர்க்யூட் அனாலிசிஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இதுதான் அந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே பேஸாக இருக்க போகுது. ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டடி டிப்ஸ்ன்னு பார்த்தோம்னா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், ஃபார்முலா நோட் புக் அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுங்கள், அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த சப்ஜெக்ட்டுக்கு 4 கிரெடிட்ஸ் இருக்கிறதால இந்த சப்ஜெக்ட் உங்களோட ஜிபிஏல ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த சப்ஜெக்டில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸ் 1. இதில் நார்மலாக நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி கிராமர், வொக்காபுலரி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ரைட்டிங் ஸ்கில், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் தான் டெவலப் பண்ணுவாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் பேசிக்காக பிளேஸ்மெண்ட், ப்ரெசன்டேஷன், இன்டர்வியூ, ஹையர் ஸ்டடீஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த சப்ஜெக்டில் நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தாலே போதுமானது. சின்ன சின்ன ப்ராக்டிசஸ், சின்ன சின்ன பேராகிராஃப் எழுதுறதுக்கு, கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சப்ஜெக்டில் நம்மளால் ஈஸியாக நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ். இதில் தமிழ் ஹிஸ்ட்ரி, சங்கம் லிட்ரேச்சர், கிரேட் பர்சனாலிட்டி, கல்ச்சர், ட்ரெடிஷன், தமிழ் கான்ட்ரிபியூஷன் டு சயின்ஸ் அண்ட் சொசைட்டி இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் நம்ம கல்ச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் வேல்யூஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம கிளாஸில் நடத்தும் போதே சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சு ஹிண்ட்டாக அதை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஸ்கூலிங்ஸ்லாம் தமிழே படித்ததில்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சப்ஜெக்டை ஃபுல்லாகவே இங்கிலீஷ்லேயே எழுதுகிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதை பற்றின வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இப்போ தான் கோர் இசிஇ சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க போகிற இசிஇ சப்ஜெக்ட் அப்படிங்கிறதால எல்லா கான்செப்ட்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இதில் நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், நெட்வொர்க் தியரம், ஏசி சர்க்யூட், செமிகண்டக்டர் டயோட், பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்யூட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பற்றி படிப்போம். இது இசிஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஃப்யூச்சரில் சப்ஜெக்ட்ஸ் லைக் எலக்ட்ரானிக் டிவைசஸ், அனலாக் சர்க்யூட், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இது எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ஃபவுண்டேஷனாக இருக்கும். இதுக்கான ஸ்டடி டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம்ஸ். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான சர்க்யூட் டயக்ராம்ஸை இப்போ தான் வரைய ஸ்டார்ட் பண்ணுவீங்க. காம்ப்ளெக்ஸ்னு சொல்ல முடியாது, கம்பேர்ட் டு யர் 12th இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வரையறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வரைய ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நியூமரிக்கல் சால்வ் பண்ணுங்கள். ஒரு ஒரு கான்செப்டையும் கிளியராக அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுவே மோர் தென் எனஃப். அடுத்து நம்ம சப்ஜெக்ட் 5க்கு போகலாம். இப்போ நம்ம அப்ளைடு ஃபிசிக்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், வேவ்ஸ், ஆப்டிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ், செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் பற்றி படிப்பீங்க. செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் வரக்கூடிய எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதுலேயும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நியூமரிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும்,
அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெரிவேஷன்ஸை ரொம்ப நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி. அண்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த ஃபிசிக்ஸ், மேக்ஸ் இது எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நீங்கள் 12th படித்த ஒரு கண்டினியூஷன் மாதிரியோ 12th ஆல்ரெடி படித்ததோட ஒரு குட்டி ரிவிஷன் மாதிரியோ தான் இருக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லை. ஸோ கம்மிங் டு கெமிஸ்ட்ரி, நம்ம இதில் வாட்டர் ட்ரீட்மெண்ட், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கொரோஷன், இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். இந்த சப்ஜெக்ட்ஸில் மெட்டீரியல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும், பேக்டரி எப்படி ஒர்க் ஆகுது, கொரோஷனை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், ஃப்ளோ சார்ட், ஃபார்முலா இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அடுத்த சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் யூசிங் சி. ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு லாங்குவேஜ் படிக்க போகிறீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதான் ஃபர்ஸ்ட் படிக்க போகிற கம்ப்யூட்டர் சப்ஜெக்டாக இருக்குது. பட் டோன்ட் வரி, நம்ம நினச்ச அளவுக்கு இந்த கம்ப்யூட்டர் அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. இது கொஞ்சம் ஈஸியாகவே நம்மளால் கோப் அப் பண்ணிட முடியும். ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் யூசிங் சியில் நம்ம பேசிக் ஆஃப் சி, ஆப்ரேட்டர், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், ஃபங்க்ஷன், அரே, பாயிண்டர், ஸ்ட்ரக்சர், ஃபைல் ஹேண்டலிங் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி படிப்போம். இந்த வேர்ட்ஸ்லாம் என்னங்கிறது உங்களுக்கு இப்போ புரியாமல் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் நீங்கள் இந்த சப்ஜெக்டை கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மற்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஈஸியாகவே பேலன்ஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட முடியும். ப்ரோக்ராமிங் இன்னும் இன்ஜினியரிங்க்கு ஒரு மேண்டேட்டரியான ஸ்கில் தான். இந்த சப்ஜெக்ட்ஸில் அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் தான் சீக்ரெட். ஸோ டெய்லி கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டீபகர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க, சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலான வீடியோஸ் எந்த சப்ஜெக்ட் பற்றி வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் மார்க்கர் ஸ்பேஸ். இது ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். இதில் டூல்ஸ், டிசைன் திங்கிங், ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட், ஃபேப்ரிகேஷன், மினி ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணுவீங்க. ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 3D பிரிண்டிங்கோட பேசிக்கான டூல்ஸ், அசெம்பிளி, ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் பற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறது அண்ட் லேர்ன் பண்ணுறது தான் இந்த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் இனோவேட்டிவ் மைண்ட் செட் டெவலப் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ப்ராக்டிக்கல் தான் அப்படின்ட்டு நம்ம அசால்ட்டாக இந்த சப்ஜெக்டை விட்டுறக்கூடாது. பிகாஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு 2 கிரெடிட்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இந்த சப்ஜெக்டை நல்லபடியாக படித்து நல்ல மார்க் எடுங்க. இது உங்களோட சிஜிபிஏவை நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது லைஃப் ஸ்கில்ஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ். இந்த சப்ஜெக்டில் கம்யூனிகேஷன், லீடர்ஷிப், டைம் மேனேஜ்மெண்ட், டீம் ஒர்க், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் போதாது, சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருந்தால் தான் பிளேஸ்மெண்ட்டில் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். இந்த சப்ஜெக்டை லைட்டாக எடுத்துக்காமல் சப்ஜெக்டை நல்லா டீப்பாக படித்து அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்தே டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபிசிக்கல் எஜுகேஷன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆப்வியஸாக அந்த சப்ஜெக்டில் ஃபிட்னஸ், ஸ்போர்ட்ஸ், யோகா, நியூட்ரிஷன், ஹெல்த் எஜுகேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், டீம் ஒர்க் இதெல்லாம் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஹெல்த்தி பாடி இருந்தால் தான் ஹெல்த்தியான மைண்ட் செட்டும் இருக்கும். ஆக்டிவிட்டீஸில் ரெகுலரான பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஜினியரிங் பேச்சஸ்க்குலாம் கிடைச்சதில்ல. ஸோ ஜாலியாக அவங்களோட காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த பீரியட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எந்த கிரெடிட்ஸுமே இல்லை அப்படின்னாலும் உங்களோட காலேஜ் டைமில் ஒரு பிக்கெஸ்ட் மெமரியாக இந்த பீரியட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது ஃபைனலி என்சிசி, என்எஸ்எஸ், என்எஸ்ஓ, ஒய்ஆர்சியை பற்றி பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் கண்டிப்பாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். என்சிசி பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப், டிசிப்ளின் இந்த விஷயங்கள்லாம் டெவலப் ஆகும். என்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் சர்விங் மைண்ட் செட் அப்படிங்கிறது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். என்எஸ்ஓ ஆக்டிவிட்டீஸில் கேம்ப்ஸ்லலாம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஒய்ஆர்சி பொறுத்த வரைக்கும் ஹெல்த் அவேர்னஸ் சர்வீசஸ்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸில் கம்யூனிகேஷன், கான்ஃபிடென்ஸ், லீடர்ஷிப் இந்த மாதிரி எல்லா ஸ்கில்ஸுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்குமே கிரெடிட்ஸ் இல்லைங்கிறதால இதை ஈஸியாக விடாமல் கண்டிப்பாக இது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணி உங்களோட காலேஜ் லைஃப்பை நல்லா என்ஹான்ஸ்டாக கொண்டு போங்க. நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸை பார்க்கலாம். ஸ்டடி ஸ்கெடியூலை மெயின்டைன் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, டெய்லி ரிவிஷன், அசைன்மெண்ட்ஸை போஸ்ட்போன் பண்ணாமல் கொடுத்த அன்னைக்கு டக்குன்னு எழுதி முடிச்சிருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபேக்கல்ட்டிஸில் டவுட் இருந்தால் இமீடியட்டாக கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க, லைப்ரரி ரிசோர்ஸஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி இஸ் த பிக்கஸ்ட் சீக்ரெட். சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் டெய்லி நம்ம பண்ணுறதால நம்மளால் ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் போடக்கூடிய எஃபர்ட்ஸ் எல்லாமே உங்களோட கடைசி வரைக்கும் உங்களோட லைஃப் லாங் சிஜிபிஏல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லபடியாக அந்த செமஸ்டரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செமஸ்டர் 1 தான் உங்கள் இன்ஜினியரிங் ஜேர்னியோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபவுண்டேஷன்.
இந்த செமஸ்டர்ல நீங்க பில்ட் பண்ணக்கூடிய நாலேஜ், ஹேபிட், டிசிப்ளின், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், லேர்ன் கன்சிஸ்டன்ட்லி, ஸ்டே ஃபோக்கஸ், கீப் இம்ப்ரூவிங் எவ்ரிடே. செமஸ்டர் 1ல நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கம்பேரிட்டிவ்லி அடுத்த செமஸ்டர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு, முடிஞ்ச அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, அடுத்தடுத்து வரும்போது நம்மளோட சிஜிபிஏ இந்த செமஸ்டரால நல்ல பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த செமஸ்டர ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது ஹையஸ்ட் சிஜிபிஏ ஸ்கோர் பண்ற அளவுக்கு படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு எலக்ட்ரானிக்ஸ். அண்ட் உங்களுக்கு எத பத்தின வீடியோ சஜஷன் இருந்தாலும் தாராளமா நம்ம சேனலுக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.